நான் எங்கேயும் மைக்கில் பேசினது கிடையாது. இன்னைக்கு பேச வச்சுருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பிள்ளைகளை வளர்க்க முடியல. இவ்வளோ பிள்ளைங்கள இப்படி வளர்ப்பாங்கன்னா அதில் ஒரு கட்டுக்கோப்போடு. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா ஒன்று பண்ணுவாங்க, ஒரு வண்டிக்குனாலும் சரி ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் டைம் கரெக்டாக இருக்கணும். இப்போ 9 மணி வர சொன்னால் 9 மணிக்கு நிற்கணும். அந்த மாதிரி ஒரு எல்லாமே கண்டிஷனாக இருந்தாங்க. ரொம்ப கண்டிப்பாங்க. எனக்கு எதுனாலும் சரி, எந்த ராத்திரினாலும் சரி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 5 நேரம் கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. எப்படிப்பா கொஞ்சம் நம்ம மாறி பேசுனா, ஏன் இப்படி பேசுகிறா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி நான் இந்த இடத்துக்கு எப்படி வாரது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35 சிஸ்டர் ஒரு 12 வருஷமாக படுக்கையிலே இருந்தாங்க. வருவாங்க, கடைக்கு வருவாங்க, வந்து கொஞ்சம் நேரம்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு நாம் போய் தான் சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு அம்மா அப்பா கூட யாருமே வீட்டில் பார்க்க முடியாது, உடனே எங்கேயா கொண்டு விடுவாங்க. ஆனால் 12 வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 12 வருஷம் மட்டும் ஒரு சிஸ்டர் எங்கே வச்சு பார்த்தாங்க. எழும்ப முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் சாப்பாடெலாம் கொடுக்கணும், எங்கே வந்தாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஆத்மா நம்மளோட இருக்கணும், இருந்து இது பண்ணணும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர்கள் இறப்பினும் உயிர் வாழ்வார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறந்தாலும் நம் சகோதரி மேரி அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் அவர்களை அன்பு செய்தார்களோ, அவர்கள் யார் யாரையெல்லாம் அன்பு செய்தார்களோ அவர்கள் மத்தியிலே, அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் கான்வென்ட்டுக்கு வந்த சமயத்தில் நான் என்னுடைய அம்மாவை விட்டு பிரிந்து வந்தேன். ஆனால் அழகையில் சகோதரியை சந்தித்த போது என்னுடைய அம்மாவின் முகத்தை அவர்களில் பார்த்தேன். அவர்கள் காட்டிய அன்பும் கரிசனையும் எவ்வளவோ என்று சொல்ல முடியாது. அவருடைய தியாகம் நான் ஒருத்தரையும் இதுவரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. அப்படி 4 ஆண்களுக்குரிய திறமையும் அவர் ஆற்றலும் அன்பும் கரிசனையும் எல்லாம் அவரிடத்திலே ஒரு மொத்த உருவமாக இருந்ததை பார்த்தேன். அடுத்து அங்கிருந்து அவர்கள் சிறு குழந்தைகளை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அப்படி என்று சொல்லி அவர்களை குருசடிக்கு கூட்டி வந்த நேரத்திலே அவர்களிடத்திலே குழந்தைகள் தொடக்க காலத்திலே சின்ன சின்ன குழந்தைகள் ஆங்காங்கே எடுத்து கொண்டு வந்த குழந்தைகள் ரூமில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு கொடுப்பதற்கு இருக்காது. அதே நேரம் அந்த நல்ல சத்தான மருந்து கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. அப்போ எல்லாம் சிஸ்டர் நல்ல கஷ்டப்படுவாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் தொடக்க காலத்தில் கொண்டு போவாங்க. அப்புறம் அங்கே குழந்தைகளுக்கு நல்ல தேவையான மருந்து வசதிகள் கிடைக்கல. அதனால் குழந்தைகள் ஒன்றா இறந்தா சிஸ்டர் அவங்க தாங்கிடவே மாட்டாங்க. 3 நாளாவது குறைஞ்சது 3 நாளாவது அவங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, ஒன்றுமே குடிக்க மாட்டாங்க, அப்படியே படுத்திருப்பாங்க. பிறகு போய் எழுப்பி மெதுவாக அவங்கள கொண்டு வருவோம். அப்படி அவங்க அந்த குழந்தைகள் இறக்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களால தாங்கவே முடியாது. குழந்தைகளை உடம்பு சரியில்லைன்னா உடனே தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தரையாக பழகி பெரிய ஆஸ்பத்திரி, அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய மெர்லின் ஆஸ்பத்திரி, ஒரு சில ஆஸ்பத்திரிகளை கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் எங்களுக்கு பண வசதி இல்லை, ரொம்ப கஷ்டம், இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கங்க, உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படி இப்படின்னு அவங்கள ரொம்ப அன்பாக பேசி அந்த குழந்தைகளுக்கு நல்ல மருந்து கொடுத்து அந்த டாக்டர்ஸே பிறகு அந்த பிள்ளைகளுக்கு சத்தான மாவு கூட
டின் மாவு கூட ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புவாங்க. சோப்பு என்னென்ன தேவையோ குழந்தைகளுக்கு அப்படி பழகி பழகி ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, பலரிடத்துலையும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாம் கேட்டுவாங்க. துணிக்கடைக்கு போனால் அந்த பிள்ளைகளுக்கு விதவிதமான துணிகளை வாங்கி கொண்டு வந்து அதை அவங்க தைக்க வச்சு அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அளவு பார்த்து அதை போட வச்சு அதை ரசிப்பாங்க. அவங்க சொந்த பிள்ளைய ஒரு தாய் வந்து ஒரு 1 2 3 பிள்ளைகளை 5 பிள்ளைகளை பார்ப்பாங்க. ஆனால் சகோதரி மேரி அவர்கள் நிறைய குழந்தைகளை அவங்க பார்த்தாங்கன்னா அது ஒரு சக்தி தான், கடவுள் கொடுத்த ஒரு சக்தி தான். அந்த சக்தியினால தான் அவங்க செய்ய முடிஞ்சது. அவர் கடவுள் நம்பிக்கை உண்டு, சபை பற்றுண்டு. சபையில் தொடக்க காலத்தில் மதர் இந்த பவுண்டர்ஸு கண்ணாடி சிஸ்டர் இவங்க எல்லாம் ரொம்ப கடினமாக உழைப்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை தான் கடவுள் சொன்ன வார்த்தையாக இவங்க கீழ்ப்படிவாங்க. எது சொன்னாலும் இவங்க செய்து முடிப்பாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மட்டும் இல்லை, சிஸ்டர்ஸுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் மருத்துவமனைக்கு அழைத்து கூட்டி கொண்டு போவாங்க. அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அதே போல் பழங்களும் வாங்கி கொடுத்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த மருந்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாம் அவங்கள தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்னும் வரைக்கும் கூட அம்மா போல தான், அம்மான்னு தான் நினைப்பேன். எங்கே இருந்தாலும் அவங்களோட நிறைய வருஷம் இருந்திருக்கேன். எங்கே இருந்தாலும் திரும்ப இங்கே வரும்போதெல்லாம் அவங்க இந்த கோயிலில் சந்திச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு 2வது சிஸ்டர்கிட்ட தான் போவேன். அவங்கள பார்த்து பேசிட்டு தான் திரும்ப கான்வென்ட்டுக்குள்ளே போவேன். அப்படி இருந்திருக்கேன். அப்புறமா இந்த இவங்க வந்து ஒரு பிள்ளைக்கு மேரேஜ், இங்கே உள்ளால உள்ள பிள்ளைக்கு மட்டும் இல்லை, உள்ளால உள்ள பிள்ளைக்கு மேரேஜ்னாலும் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் போவாங்க, தெரியாதவங்ககிட்டையும் போய் கேட்பாங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ, ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் அவங்கள தனியாகவே செய்து எல்லாம் வச்சிருவாங்க. அடுத்த ஒரு சிலதெல்லாம் என்னட்டையும் சொல்லுவாங்க. எல்லாம் பெரும்பாலும் என்னட்டையும் சொல்லி தான் செய்வாங்க. அந்த நேரம் இது தந்தாங்க, இது நாங்கள் தந்தாங்க, இப்படின்னு காட்டுவாங்க. காட்டி சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீடாக தான் வாழ்ந்த இந்த சபையை நேசித்தாங்க, சகோதரிகளை நேசித்தாங்க, பிள்ளைகளை நேசித்தாங்க. பிறகு அவங்க வந்து எப்போதும் அவங்கள பார்த்தா எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு அன்னை தெரேசாவை போல பார்ப்பாங்க. அவ்வளவு சேவை, கடின உழைப்பு, அப்படி அவங்க செய்வாங்க. அவங்களுடைய சேவைக்கு அளவே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு கூட்டம், இவ்வளவு மக்கள் இன்னைக்கு அவங்கள தேடி வந்திருக்காங்கன்னா உங்கள் மனசுலாம் அவங்க இடம் பெற்றிருக்காங்க. நீங்கள் அவங்கள அன்பு செய்திருக்கீங்க, அவங்க அவங்கள அன்பு செய்திருக்காங்க. அவங்க வெறுங்கையோடு தான் இந்த சபைக்கு வந்தாங்க, வெறுங்கையோடு தான் இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் செய்த உதவிகள் தான் இன்று ஒவ்வொருத்தரையும் வளர வச்சு தூக்கி விட்டு இன்னைக்கு உயர்ந்த நிலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு உயர்ந்த கல்வி கொடுத்து எல்லாரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். ஒருத்தர் கூட படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புவாங்க. அப்படியே எல்லாத்துலேயுமே எல்லாமே இருந்து எங்கள் சபை, இந்த இயேசு திரு சபைக்கு ஒரு பெரிய ஒரு தூணாக, ஒரு விடிவெள்ளியாக இருந்து சேவைகள் பல செய்து என் சபையை உயர்த்தி விடுவதில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றவர்கள் சகோதரி மேரி அவர்கள்.